ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சூப்பரா ஒரு பவுல் ஃபுல்லா பச்சை சுண்டக்காய் வச்சிருக்கேன். இந்த பச்சை சுண்டக்காய் மிக மிக அதிகமான மருத்துவ பயன்கள் நிறைஞ்சதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது ஹை ரிச் அயன் கண்டென்ட்டுங்க. நம்ம வாய்ப்புண்ணுல இருந்து வயிற்று புண் வரைக்கும் எல்லாத்தையும் ஆற்றக்கூடிய சக்தி இந்த சுண்டைக்காய்க்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, உடம்புல இருக்கிற ரத்தத்தோட அளவு கம்மியாக இருந்தாலும் இந்த சுண்டைக்காயை சாப்பிடலாம். நம்ம சுகர் பேஷண்ட்ஸும் இந்த சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து நல்ல பாக்டீரியாக்கள் வளர்ச்சிக்கு இந்த சுண்டைக்காய் உதவுதுங்க. இந்த அருமையான மருத்துவ பயன்கள் நிறைஞ்ச இந்த சுண்டைக்காயை பயன்படுத்தி சூப்பராக இன்னைக்கு ஒரு துவையல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சுண்டைக்காய்களை நான் நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சிருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு உரல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், இல்லை அம்மி இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க. அதில் இந்த காய்களை இப்படி லைட்டாக ஒன்றா ரெண்டாக தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். தட்டிட்டு இதை தண்ணியில் அலசிடாதீங்க. தண்ணியில் அலசிட்டா இதில் இருக்க சத்து ஃபுல்லாக போயிடும். இதே மாதிரி மற்ற காய்களையும் தட்டிட்டு நம்ம ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். சுண்டக்காய் துவையல் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சாதான் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் இந்த தட்டி வச்ச சுண்டைக்காய்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். அருமையா இருக்குங்க இந்த துவையல். நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சுண்டைக்காய் நல்லா வதக்கிடுச்சு. இந்த பழத்துக்கு வதக்கணும். இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதே கடாயில இன்னும் கொஞ்சம் போல நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் வறுபட்டதும் ஒரு 3 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட பொடி பொடியா நறுக்கின சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து வச்சிருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் மட்டும் இருந்தா கூட சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தப்போ நம்ம இனிப்பு சுவையோட சூப்பரா இருக்கும் துவையல். இதோட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோட இந்த துவையலுக்கு தேவையான புளி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி பதம் வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஃபைனலா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். டேஸ்டுக்காக தான். இது ஆப்ஷன் தான், நீங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ துவையலுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட சுண்டைக்காயை சேர்த்து மிக்சியில கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், துவையல் அரைச்சு எடுத்துட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப சின்னதா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி
ஒரு கரண்டி வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வச்சிருச்சு. ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை அப்படியே துவையல்ல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா துவையல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கமகமான நல்லெண்ணெய் வாசத்தோட நம்ம சூப்பரான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. அருமையான ஒரு ரெசிபிங்க இது. எவ்வளவு மருத்துவ குணம் நிறைஞ்சதுன்னு நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். மைல்டான இனிப்பு, காரம், கசப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பரா இருக்கும் இது. இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு சுட சுட சாம்பார் சாதம், ரச சாதம், எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் செம்மையான ஒரு காம்போங்க இது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனல்ல முன்னாடியே பச்சை சுண்டைக்காய் கடையல், பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்து செஞ்சு அசத்துங்க. செம்மையா இருக்குங்க இந்த ரெசிபி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.